அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வளாகத்தின் பிரதான பாதுகாப்பு வலயத்திற்கு அருகாமையில் உள்ள வீதியொன்றில் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் கடமையில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை குறிவைத்து மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து நடத்திய அதிரடி எதிர் தாக்குதலில் குறித்த சந்தேக நபர் படு காயமடைந்தார். உடனடியாக கைது செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் உள்ளூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க வைத்தியசாலை வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த துப்பாக்கி பரிமாற்றத்தின் போது சம்பவ இடத்திற்கு அருகில் நின்றிருந்த சிவிலியன் ஒருவரும் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அதிர்ஷ்டவசமாக பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை. இச்சம்பவம் இடம்பெற்ற வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு உள்ளேயே பாதுகாப்பாக இருந்துள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து உடனடியாக செயற்பட்ட அமெரிக்க ரகசிய உளவுத்துறை மற்றும் அதிநவீன போலீஸ் குழுக்கள் வெள்ளை மாளிகையை சூழவுள்ள பகுதிகளை தங்களது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து சுற்றியுள்ள வீதிகளை தற்காலிகமாக மூடி பாதுகாப்பை உச்சகட்டமாக பலப்படுத்தியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.